வணக்கம். நம்ம நேத்து பார்த்தத மார்க்யூலாம் பார்த்தோம். மார்க்யூனா லெட்டரை மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணோம். பட் இப்போ மார்க்யூக்கு அப்புறம் இது எல்லாமே கமாண்டாக போட்டேன். அப்போ அந்த நமக்கு வெப்பேஜ் ப்ரிவியூ பார்க்கும்போது அது வரைக்கும் நமக்கு எதுவும் வராது. எஃப்ஐ பண்ணி பார்க்குறேன். பட் நம்ம முன்னாடி போட்ட எதுவுமே எல்லாமே ஆஃப் ஆகிருக்கும். ஓகேவா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், இந்த கொட்டைட் அப்படின்றத கொட்டைட் பண்ணுறது பிளாக் கொட்டைட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ பேராகிராஃப் கொடுத்து இந்த வேர்டு கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு வேர்டு. அங்கே பார்த்தீங்கன்னா வெப் பேஜில் வர இந்த ஃபஸ்ட் வேர்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வேணா கலர் சொன்னால் அந்த லெட்டரோட கலர் சொன்னால் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக்காக இருந்தால் நமக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதை லெட்டரோட கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒன்று இங்கே ஃபாண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பாடியிலே போய்ட்டு டெக்ஸ்டோட கலரை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ பாடிக்குள்ளே போய் டெக்ஸ்டோட கொடுத்தா டிஃபால்ட்டாக கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் மாறிடும். ஸோ பாடியில் போயிட்டு டெக்ஸ்ட் நான் பாடியோட கலர் டார்க்காக கொடுத்துருக்கேன். அதனால தான் வந்து இது பாடியோட பி கலர் ப்ளூ கலர் இருக்குது, டெக்ஸ்டோட கலர் வந்து எல்லோ கலர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லோ கலர் தெரியும். பட் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்தது வந்து பேராகிராஃப். இது பின்னு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி பி க்ளோஸ் பண்ணிட்டோம். அது பேராகிராஃப். ஸோ அடுத்து இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கொட்டைட் சொல்லுவோம். பிளாக் கொட்டைட் கொடுத்துருக்கேன். அது கிட்ட வந்தீங்கன்னா ஓகே போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பிளாக் கொட்டைட் அப்படின்றது என்னென்னா நீங்கள் பாருங்கள் இதுதான். ஓகேவா? ஸோ இந்த பிளாக் கொட்டைட்குள்ளே நீங்கள் இந்த சிட்டின்ற டேக் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து விட்டுருங்க. ஸோ இப்போ பேக் கொட்டைட் அப்படி கொடுத்துட்டு ஸோ இந்த மேட்டரை எங்கள் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அந்த மேட்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ் தள்ளி வந்திருக்கும். அதாவது கொட்டைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து டோட்டலாக ஒரு போயம் இருக்குது. அந்த போயம் ஃபுல்லாக கொட்டைட் பண்ணி காமிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த போயம் இருக்கிறது ஃபஸ்ட்டு பிளாக் கொட்டைட் கொடுத்து லாஸ்ட் எண்ட் வரையும் பிளாக் அவுட் கொட்டி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த ஆப்ஷன். ஓகேவா? பிளாக் கொட்டைட். ஓகேவா? சப்போஸ் ஒரே ஒரு லைனை மட்டும் நமக்கு கொட்டைட் பண்ணிக்காம வெறும் கொட்டைட் கொடுத்தா போகும். ஸோ அது என்னன்னா இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வைக்கிறேன். இது வரைக்கும் நான் லாக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன நமக்கு வரும்னா இந்த கொட்டைட் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பிளாக் கொட்டைட் அப்படின்னா டோட்டலாக அந்த லைன் வந்து நம்ம ஒரு 5 பேஜ் தள்ளி வரும். டோட்டல் இது பர்டிகுலராக ஒரு லைன் மட்டும் எனக்கு கொட்டைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் பாருங்க இந்த கொட்டேஷன் சிம்பிள் இருக்குல்ல. ஸோ இது கொட்டைட் பண்ணி காட்டுறதுக்கு வெறும் கியூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கு பாருங்க, கியூன்னு கொடுத்துட்டு அந்த கியூ க்ளோஸ் பண்ணணும். நாமளும் இந்த கொட்டைட் பற்றி நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இது மாதிரி கொடுப்போம். பட் இது மாதிரி கொடுக்கும்போது சம்டைம் அதுக்கு ஒரு கமாண்டாக எடுத்துக்கும். ஸோ நம்ம டேக் எதாவது யூஸ் பண்ணுறோன்னு நினச்சிக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கியூ அப்படி கொடுத்துட்டு நம்ம எது வரைக்கும் அது அந்த கொட்டேஷன் சிம்பிள் எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் மறுபடியும் கியூ க்ளோஸ் பண்ணிட்டா போதும். ஸோ அதை ஒரு கொட்டைட் பண்ணி காமிக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த கொட்டைட்காக நம்ம கியூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? புரியுது? ஸோ அடுத்தது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறது. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, அது மிஸ் பண்ணல, ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இது வந்து அட்ரஸ் டேக் சொல்லிட்டுல. அட்ரஸ் டேக்ல என்னது, அப்ரிவேஷன் டேக் சொல்லி தெரியும். அப்ரிவேஷன் டேக்னா அந்த WH ஒரு கிட்ட போனோடனே நமக்கு அந்த ஃபுல் நேம் காமிக்குமே நம்ம கொடுத்துக்கலாம். அட்ரஸ் டேக் தெரியும் நினைக்கிறேன். அட்ரஸ்லாம் என்ன ஆகும், ஸோ இதில் வந்து எனக்கு நம்ம அடிக்கிற அட்ரஸ் வந்து அங்கே ஷோ பண்ணி காமிக்கும். ஸோ அட்ரஸ் டேக்கில் போய் எஃப்ஐ பண்ணி பார்த்தா போகும். நீங்கள் பாருங்கள் இந்த அட்ரஸ். ஓகேவா? ஸோ இது அட்ரஸ் டேக். ஸோ அடுத்தது இமேஜ். ஒரு இமேஜ் உள்ளே கொண்டு வருது அப்படின்னா எப்படின்னு சொல்லி தரேன். இப்போ வந்து இமேஜ் டேக் உள்ளே கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவீங்க, ஐஎம்ஜி எந்த லொக்கேஷன் இருக்குது அட்ரஸ், அதாவது இந்த அட்ரஸ் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து எனக்கு பேக்ரவுண்டில் வேணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த பர்டிகுலர் அட்ரஸ் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து நம்ம என்ன ஆகணும், அந்த பேக்ரவுண்டில் வரணும். ஸோ எனக்கு இந்த இமேஜ் வேணும், பேக்ரவுண்டில் இந்த இமேஜ் வேணும். ஸோ அந்த இமேஜோட வித் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ, இது ஆல்ட் எதுக்கு அப்படின்னா சப்போஸ் அந்த இமேஜ் ஃபைல் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வரும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் இப்போ போய் பாருங்கள், அந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இவ்வளோ வித்து இவ்வளோ ஹைட்டில் ஒரு இமேஜ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இமேஜோட வித்து ஹைட்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் கொடுத்தது தாங்க வந்திருக்கும். நீங்கள் போய்ட்டு நீங்கள் வித்து அந்த ஹைட்டை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா
20. நான் ஹைட் எதுவும் சேஞ்சஸ் பண்ணல, ஹைட் அவ்வளோதான் இருக்குது, 277 இருக்குது. ஆனால் இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அப்படியே சேஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இமேஜோட இதே மாறிச்சு பாருங்கள். ஓகே, அதனால தான் ஹைட்டு வித் ரெண்டில் எதோ அவனை தான் கொடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நான். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஓகே, ஹைட் அப்படி இருந்த ஹைட்டை நான் விட்டுடுறேன். ஸோ வித்து ஹைட்டு. அடுத்து இதுக்கு ஆல்ட் டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம இமேஜ் தப்பாக பேர் எதாவது கொடுத்துருவோம், இல்லை அந்த லொக்கேஷனில் இப்போ எடுத்துட்டேன், சேவ் பண்ணிட்டு இப்படி ஒரு இமேஜ் இருக்கான்னு போய் செக் பண்ணி பார்க்கும். அப்படி ஒரு இமேஜ் அங்கே இருக்காது. அப்போ இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துடல, அதை நமக்கு டெக்ஸ்ட் ஷோ பண்ணி காமிக்கும். ஸோ அந்த இது என்ன ஆகுன்னா, அந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அது வந்துருக்கும். ஓகேவா? 1 செகண்ட். ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்தோம் செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்க்ரீன் அந்த இமேஜ் வராது. ஏன்னா இமேஜ் நீங்கள் சொன்ன அட்ரஸில் இல்லை, ஏன்னா சொன்ன நேமில் அங்கே ஒரு ஃபைல் இல்லை. ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த மெசேஜ் வரும், த ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்கள், அந்த வேர்டு அங்கே இருக்கும். இதோ இருக்கு பாருங்கள். ஓகேவா? இந்த வேர்டு ஏன் வந்திருக்கு? சரி, இந்த வேர்டு ஏன் வந்திருக்கு அப்படின்னா, அங்கே ஒரு இமேஜ் இருந்துச்சு, இல்லை, அதனால தான் நமக்கு காமிக்குது. ஓகேவா? அது டெக்ஸ்ட்டாக இல்லை, அது ஒரு இமேஜாக வருது பாருங்க. இப்போ இதெல்லாம் டெக்ஸ்ட்டாக செலக்ட் ஆகுது, பட் இது வந்து எதுக்கு வரலாம், இது ஒரு டெக்ஸ்ட்டாக கொடுக்கல நமக்கு. அங்கே ஒரு இமேஜ் இருந்துச்சு, அந்த இமேஜை பற்றி அந்த இமேஜ் மிஸ் ஆகிடுச்சு, அந்த லொக்கேஷனில் அது ஃபைல் இல்லை, அதுக்கு பற்றி நமக்கு இந்த வேர்டு வருது. ஸோ இது மாதிரி தான் கொடுக்கணும். ஓகேவா? எதுக்காக போய் கொடுக்குறாங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த இமேஜ்னா கூட அந்த டெக்ஸ்ட் வரும். ஸோ இந்த ஏ அப்படின்னு கொடுத்து இப்போ சேவ் பண்ணுறேங்க, அந்த இமேஜ் லொக்கேஷன் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? அந்த லொக்கேஷனில் இமேஜ் எதாவது மிஸ் ஆயிடுச்சு, டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வராது. அப்போ நீங்கள் அந்த ஆல்டர் டெக்ஸ்ட் என்ன கொடுத்தீங்களோ அது நமக்கு ஷோ பண்ணி காமிக்கும். ஓகேவா? ஸோ இதான் ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணுற கான்செப்ட். எப்படி ஐஎம்ஜின்னு கொடுத்துட்டு எஸ்ஆர்சி அப்படின்னு கொடுத்துட்டு எந்த லொக்கேஷன் இருக்கோ அந்த லொக்கேஷன். இப்போ லொக்கேஷன் மீன்ஸ் நீங்கள் ஒரு வெப்சைட்டில் கூட இருக்க ஃபோட்டோ கொடுத்து இன்னும் நீங்கள் போடலாம். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க, என்கிட்ட ஃபோட்டோஸ் இல்லை, வெப்சைட்டில் இருக்குது அந்த ஃபோட்டோ. ஆனால் நீங்கள் கூகுள் நீங்கள் போயிட்டு பேக்ரவுண்ட் இமேஜஸ், ஸோ இங்கே போய் இல்லை ஒரு இமேஜஸ் போய் பிக் பண்ணுங்கள், நிறைய இமேஜஸ் காமிக்கும். ஸோ இதில் எந்த இமேஜஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை கூட நீங்கள் கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ எப்படி கொண்டு வரது அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் என்ன ஒரு இப்போ ரஜினிகாந்த் அப்படி கூட கொடுத்துலாம். ஸோ ரஜினிகாந்த் அப்படி கொடுத்தா ரஜினிகாந்த் ஃபோட்டோ தரும். இந்த ஃபோட்டோஸ் வெப்சைட்டில் கொடுத்தா நீ எதுவுமே காப்பி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நம்ம பண்ணணும். நம்ம சர்வரில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லொக்கேட் பண்ணணும். அப்படி பண்ணாமல் டைரெக்டாகவே நீங்கள் எடுத்துக்க முடியும். அது எப்படி எடுத்துக்கிது அப்படின்னா, ஜஸ்ட் இது பிக் பண்ணுறேன், இது பிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி இமேஜ் லொக்கேஷன் இருக்கும், அதை அப்படியே காப்பி பண்ணிங்க உங்கள் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணி. ஓகேவா? ஸோ அந்த அட்ரஸ் பற்றி நம்ம கொடுத்த ஐபி அட்ரஸ் பற்றி நம்ம கொடுத்த அட்ரஸ் பற்றி அந்த அட்ரஸ் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டோம், கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் அந்த ஃபோட்டோ வரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபோட்டோவுக்கும் நம்ம சர்வருக்கும் சம்மந்தமே இல்லை, பட் அங்கே அவங்க வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க டெலீட் பண்ணால் தான் நமக்கு இந்த இமேஜ் வராது. ஓகேவா? ஸோ நெட்டில் இருக்க இமேஜ் டேரெக்டாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லொக்கேஷன் எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷன் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி யூடியூப் ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்துருக்கலாம், அதே மாதிரி தான். ஜஸ்ட் எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போதும். பட் இந்த லொக்கேஷன் எங்கே ஸ்டோர் ஆகுது, அவங்க சர்வரில் வேற ஒருத்தவங்க வச்சிருக்காங்க, அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது இமேஜஸ் எதுவுமே. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வேற ஒருத்தவங்க சர்வர்லேருந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அந்த ஃபைலை தூக்கிட்டு நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க பேச்சு டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு சப்போர்ட் பண்ணாது. ஓகேவா? அதனால நம்ம வந்து ஒரு இமேஜ் நம்ம ஃபோல்டுக்குள்ளே இருந்து வச்சுக்கணும். எப்படி ஃபோல்டுக்குள்ளே வைக்கிறது தெரியல, நம்ம இந்த இதே ஃபோட்டோ நம்ம சர்வருக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த இமேஜ் வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு சேவ் ஆஸ் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள் ஃபோல்டர் நேம், அதாவது நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த ஃபோல்டர் மென்ஷன் பண்ணிங்க. சப்போஸ் நான் நீங்கள் போயிட்டு HTML ஃபைல், இதில் மீடியான்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளார வந்து இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே தான் நான் ரஜினியை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ போய் நான் மென்ஷன் பண்ணும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த அட்ரஸை ரிமூவ் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மீடியா
அப்படின்ற ஃபோல்டர், அதுக்குள்ள இமேஜ்ன்ற ஃபோல்டர், அதுக்குள்ள ரஜினின்ற ஃபைல். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணிட்டா போதும். ஸோ உங்களுக்கு இப்போ உங்கள் வெப்சைட்டில் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? அது மாதிரி வித்தன் ஐடி நீங்கள் ஏதோ ஒன்று கண்ட்ரோல் பண்ணுங்கள். இப்போ 2 கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த குவாலிட்டி மாறி போயிடுது. சப்போஸ் நான் இது ஒன்று மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறேன், ஒன்று நான் கண்ட்ரோல் பண்ணலை. ஓகே, வித்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறேன், இல்லை ஹைட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சப்பையை ஈர்த்து மாதிரி பாருங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது நார்மல் பொசிஷன் வந்துடும். ஓகேவா? அது நார்மல் இன்னும் ஐயோ வித்து மட்டும் குறைச்சிக்கும், ஹைட் ஆட்டோமேட்டிக்காக அது அட்ஜஸ்ட் ஆகிடும். அப்போ ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்காக தான் சொல்ல வரேன். ஓகே, அடுத்து வந்து சிட்டி அப்படின்ற ஒரு டேகு. ஸோ இப்போ சிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த சிட்டின்ற மட்டும் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்லைன் பண்ண மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்காக மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் மெயின் வேர்ட்ஸை மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே நீங்கள் சிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு இது மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? சிட்டி அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ணலாம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பேராகிராஃப் தான் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பிடிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேர்டு வந்து ரிவைஸ் பண்ணி காமிக்கணும். அந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாகவே இந்த நேம் இருக்குல்ல அப்படியே லெஃப்ட் டு ரைட்டில் வரணும். த லைன் வில் பி ரிட்டன் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு பண்ணுற இந்த வேர்டு அப்படியே டைரெக்டாக மாறி வரணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக இந்த வேர்டு வந்து நமக்கு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் மாறி இருக்கும். ஸோ எஃப்ஐ பண்ணுறேன், இவருக்கு பாருங்கள் அந்த வேர்டு. அதுக்கு பின்னாடி ஒரு டேக் இருக்குது. ஸோ அந்த டேகை நீங்கள் ரிமூவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டேக்குள்ளே அதாவது வீடியோன்னு கொடுத்துட்டு ஸோ அதுக்குள்ளே டைரெக்ஷன் என்னது டைரெக்ஷன் என்ன ஆர்டிஎல் அப்படி கொடுத்துடுங்க. ஸோ இந்த வந்து என்ன அந்த பேரை டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த பேர் வேணால் டைப் பண்ணிங்க. சப்போஸ் அந்த பேர் என்ன ஆகுனா ஸோ இது பாருங்கள், சேவ் பண்ணுறேன். ஸோ அந்த நேமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டில் வந்துடும். இங்கே பாருங்கள் க்ரியேட்டிவ் இப்படி மாறிச்சு பாருங்க. ஓகேவா? கம்ப்யூட்டர் எஜுகேஷன். ஸோ தலைகீழே அந்த வீடியோ வந்துடுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த டேக் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஐடி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஐடினா அது ஸோ ஐடி டிவைட் ஐடி அப்படி 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ டிவைட் பார்க்க போகிறோம். ஐடிஸ்லாம் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இப்போ என்னென்னா ஒரு ஏரியா நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட்னா அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து இது ஒரு செக்மெண்ட்டாக பிரிக்கிறது தான் டிவைட் அப்படி சொல்லுவோம். இப்போ வந்து பர்டிகுலராக வந்து பேக்ரவுண்ட் கொடுத்தா ஆகும் டோட்டலாகவே உங்களுக்கு. ஸோ இமேஜ் பேக்ரவுண்ட் மட்டும் டோட்டலாக ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் வந்துடும். ஸோ அப்படி இல்லை, பர்டிகுலர் ஏரியாஸ் மட்டும் டிவைட் பண்ணுறோம். இந்த ஏரியா ஒரு டிவிஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ அப்போ அதனுடைய ஸ்டைல் அந்த டிவைடுக்கு மட்டும் எனக்கு பேக்ரவுண்ட் வேணும். ஸோ என்னென்னா இந்த பர்டிகுலர் இமேஜை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து உங்களுக்கு யூஆர்எல் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த யூஆர்எலுக்கு எனக்கு இமேஜ் வந்து பேக்ரவுண்டில் வரணும் அப்படி செட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது எங்கே வந்திருக்கு, அந்த பர்டிகுலர் ஏரியாஸில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? மற்ற ஏரியாவில் கவர் ஆகுது. அப்போ டிவைட் அப்படின்னா பர்டிகுலர் எனக்கு இங்கேருந்து இது வரைக்கும் டிவைட் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ நான் வேணால் டிவைட் பண்ணுறேன், அகைன் டிவைட் பண்ணுறேன். ஸோ இந்த டிவைட் டேகை தூக்கியும் போயிட்டு இப்போ கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர்ஸ் இங்கே இருக்குது மேலே இருக்கா, அதுக்கு கீழே தானே இந்த இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் இந்த டிவைட்னா இந்த இமேஜ் வந்து இந்த பர்டிகுலர் இதுக்குள்ளே கவர் ஆகுது, அதுக்கு அந்த டிவைட் மேலே வரல. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இதே நான் டிவைட் லைனை தூக்கி போயிட்டு கட் பண்ணி கண்ட்ரோல் X அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் கண்ட்ரோல் Vன்னு கொடுத்துட்டேன். ஸோ அங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு பேக்ரவுண்டில் இந்த டிவைட் ஆகணும். டிவைட் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ஃபோட்டோ வரணும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் எதுக்குள்ளே வரணும்னா அந்த ஏரியா நம்ம எந்த ஏரியாலாம் டிவைட் பண்ணுமோ அது வரைக்கும் வரும். ஓகேவா? பார்த்தீங்களா? புரியுதா? அப்போ பர்டிகுலர் ஏரியா மட்டும் ஒவ்வொரு பிளாக் செக்மெண்ட்டாக எடுக்கிறதுக்கு பார்த்து டிவைட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஏரியாவுக்கு வந்து ஒரு டிவைட் பேர் வச்சுக்கலாம். ஸோ அதான் டிவைட் கமாண்டு. ஸோ டிவைட் பண்ணிடுவோம். அந்த ஏரியா மட்டும் எனக்கு வேணும் அதுக்காக தான் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி கவர் ஆகுதுக்காக கொடுத்துருவோம். பட் வெறும் கமாண்ட் கொடுக்கும்போது வெறும் டிவைட் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். பட் டிவைட்னா இந்த ஏரியா நான் டிவைட் பண்ணிட்டேன் அதுக்காக தான். ஸோ இதுதான் டிவைட். ஸோ இப்போ டிவைட் ஐடியெல்லாம் தூக்கிறேன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன். இந்த ஏரியா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஒரு பார்ட் ஆஃப் ஏரியா அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் டிவைட் ஆக.
ஸோ அதில் எதுக்கு நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்து காமிச்சேன் அப்படின்னா, ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஏரியா தெரியும். இப்போ போய் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்கே இப்போ ப்ரிவியூ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு டிவைட் பண்ணது எதுவும் டிஃப்ரெண்ட்டே தெரியாது. ஸோ இங்கே எதாவது டிவைட்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. பட் டிவைட்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா நான் டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியுது. பட் ஆனால் இங்கே வந்து அந்த டிவைட்கான அவுட்புட் எதுவுமே தெரியல. அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் காமிக்கிறேன். பட் ஃபியூச்சரில் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜில் எதுவும் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஒவ்வொரு ஏரியாவும் பிளாக் பண்ணி டிவைட் பண்ணி ஸோ அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது ஒரு ஏரியா, இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து ஒரு டிவைட் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஐடி மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்து எஸ்ன்னு பேர் வச்சிட்டேன். அந்த டிவைட் பேர் என்னது, எஸ் அப்படின்னு பேர் வச்சிட்டேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சரில் அது எப்படி அந்த ஐடி யூஸ் பண்ணி அதை ரெஃபர் பண்ண போகிறோம். அந்த பர்டிகுலர் அந்த டிவிஷன் பேர் வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஸோ அது ஃபியூச்சர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு ஒரு பேர் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக அந்த டிவைட் நான் மென்ஷன் பண்ணேன். ஓகேவா, பேக்ரவுண்ட் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு டிவைட் பண்ண ஏரியா உங்களுக்கு தெரியறதுக்காக அந்த பேக்ரவுண்ட் கொடுத்தேன். ஓகேவா, அடுத்து பேராகிராஃபு. ஸோ ரைட் பேட். ஓகே, இது முடிச்சாச்சு. ஓகே, அடுத்தது இப்போ வந்து இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேர்டு இருக்குது. இது பிக் பண்ணோன்னே எங்கே போகணும் அப்படின்ற மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ இது பிக் பண்ணால் பர்டிகுலர் பார்ட்டுக்கு எனக்கு போகணும் அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஐபெல்லிங் சொல்லுவோம், ஏஹெச்ஆர்எஃப் போட்டு இது பிக் பண்ணால் வேறு ஒரு ஃபைலுக்கு மென்ஷன் பண்ணுவோம். பட் ஒரே லொக்கேஷன் ஒரு பேஜுக்குள்ளே லொக்கேஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ எங்கேயுமே போகக்கூடாது, எனக்கு இது பிக் பண்ணால் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு வெரி சிம்பிள் கொடுத்தா போதும். அப்போ எங்கே பிக் பண்ணிங்களோ அங்கே தான் நிற்கணுங்கடி, அடுத்து எந்த பேஜுக்கும் போகாது. இப்போ போய் நீங்கள் இது போய் பிக் ஒரு பர்டிகுலர் வேர்டு ஹைப்பர்லிங்க் பண்ணுறீங்க, ஜஸ்ட் இது பிக் பண்ணுறீங்க அப்படின்னா இது பிக் பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் மட்டும்தான் இருக்குமாங்கடி. ஹோம் பேஜில் அது ஃபஸ்ட்டு பேஜுக்கு போயிடும். அதாவது உங்கள் வெப்சைட்டோட ஃபஸ்ட் பேஜ் பிகினிங்க்கு போயிடும். அவ்வளோதான், எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகேவா, ஸோ அப்போ ஒரு வெப்பேஜோட பிகினிங் போகணும்னா வெறும் ஆஷ் மட்டும் கொடுத்தா போதும், அந்த வெப்பேஜோட பிகினிங் போயிடும். இல்லை நீங்கள் வேறு எங்கேயும் ஐடி மென்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஐடிக்கு போனால் கூட பண்ணிக்கலாம். இப்போ ஐடின்றது என்னென்னா, ஸோ இந்த சாப்டர் 4ன்னு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன், இங்கே பாருங்கள். ஓகேவா, ஸோ எனக்கு அந்த ஐடிக்கு போகணும் அப்படின்னா C4 அப்படின்னு கொடுத்தா போதும். இப்போ நம்ம கிளிக் பண்ணால் எங்கே போகும் அப்படின்னா, அந்த C4ன்ற ஐடி எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு போகும். அந்த ஐடி வந்து டிவிஷனுக்குள்ளே இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். ஓகேவா, அப்போ ஐடின்றது ஒரு வேர்டு எங்கே இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும், அந்த லொக்கேஷனுக்கு அது போயிடும். இப்போ போயிட்டு நீங்கள் F5 பண்ணுறீங்க, ஸோ அந்த பர்டிகுலர் வேர்டை போய் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோன்னே என்ன பண்ணணும், அந்த C4 சாப்டர் 4ன்ற டேக் எங்கே இருக்குதோ அங்கே அது மூவ் ஆகிடும். ஸோ சாப்டர் 4ன்ற டேக் பார்த்தா நிறைய பிரேக் கொடுத்துட்டு அந்த கீழே கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, அதுக்காக தான் நான் இங்கேயும் ஐடி சொன்னேன். சப்போஸ் எனக்கு ஐடின்றது இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன், இந்த வந்து ஐடி எஸ்ன்னு கொடுத்துட்டுமா, இங்கே போய் நம்ம இந்த இது கிளிக் பண்ணால் ஐடி எஸ்ஸுக்கு போகணும் அப்படின்னா இந்த எஸ்ன்னு கொடுத்துருங்க, ஐடி எஸ். அப்போ எந்த பார்ட்டுக்கு போகணும்னா இந்த வேர்டை பிக் பண்ணால் இந்த பார்ட் எங்கே இருக்குதோ அந்த பார்ட்டுக்கு போயிடும். ஓகே, ஐடி எஸ்ஸுக்கு போயிடும். அதான் டிவைட் பண்ணி ஐடி எஸ் பண்ணுறது. இப்போ போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த வேர்டை பிக் பண்ண எங்கே போகும் உங்களுக்கு, ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த வேர்டு எங்கே இருந்துச்சோ அந்த நம்ம கிளிக் பண்ணி செலக்ட் பண்ண வேர்டு எங்கே இருந்தோ அந்த டிவிஷன் வேர்டு எங்கே இருக்கோ அதுக்கு ஃபஸ்ட்டில் வந்துடும். ஓகேவா, அப்போ ஐடின்னு மென்ஷன் பண்ணி நீங்கள் எந்த டேக் போடலாம்னா ஐடி மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் இப்போ பேராகிராஃபில் கூட ஐடி மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இந்த பேராகிராஃப்லேயே ஐடி போட்டு எஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு வேர்டு எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போய் சிட்டி ஸ்க்ரீன் இருக்குல்ல அந்த இடத்துல போய் இதை கிளிக் பண்ணேன். சேவ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிட்டேன். அப்போ அந்த பர்டிகுலர் ஐடி இங்கே இருப்பாரு. ஓகேவா, முன்னாடி பிக் பண்ணும்போது இந்த இடத்த உட்காந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போய் உட்காரு. இல்லை இதுக்கு முன்னாடி போய் உட்காரணும் எனக்கு அப்படின்னா ஸோ இந்த இடத்த உட்காரணும். வெப்சைட் அப்படின்றது எனக்கு ஐடி வேணும் அப்படின்னா அந்த வெப்சைட் இதில் எந்த டேக்கில் இருக்கோ அந்த டேக் நேருக்கு அந்த ஐடியை தூக்கி போட்டுக்கிறோம். அப்போ ஐடின்றது ஒரு பேர், அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். அந்த ஐடியை பிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகும். ஸோ இப்போ வந்து எங்கே வேணுமோ இங்கே வேணும் எனக்கு. அப்போ இங்கே நீங்கள் ஐடியை மென்ஷன் பண்ணிட்டீங்க அந்த ஐடியை. ஸோ இப்போ போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு ஸோ இங்கே பேட்டம் இந்த இடத்துல போயிட்டு படத்தில் போய் இந்த வேர்டை பிக் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு வந்து வந்துடும். ஓகேவா, ஸோ இதுதான் ஐடி சொல்லுவோம். அப்போ ஐடினா புரியுதுல, ஜஸ்ட் ஏதோ எந்த கமாண்டுக்குள்ளே கூட நீங்கள் ஐடின்னு கொடுத்துட்டு அந்த ஐடியை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் நீங்கள் எங்கே தேவைன்னா ரெஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா அந்த ஐடி டேக். ஸோ அப்போ ஐடின்னு சொல்லிட்டு நம்ம இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த ஐடி பேர் வந்து நம்ம என்ன கொடுத்தோமோ அதை கொடுக்கணும். பட் ரெஃபர் பண்ணும்போது ஆஷ் மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். ஆஷ் வெறும் ஆஷ் கொடுத்தா அந்த ஹோம் பேஜிங் மட்டும் போகும்.
பட் ஹேஷ் போட்டுட்டு அந்த பர்டிகுலர் ஐடி நம்ம மென்ஷன் பண்ணால் அந்த பர்டிகுலர் ஐடிக்கு போகும். இங்கே பாருங்கள், அதான் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஐடி C4 ஐடி C5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் C4 கொடுத்துட்டேன். இந்த இடத்துல ஐடி நேம் வந்து எனக்கு எங்கே போகணும் அப்படின்னா C4. அப்போ இந்த வேர்டை பிக் பண்ணால் எனக்கு C4 ஐடிக்கு போகணும். அவ்வளோதான். ஸோ இங்கே போயிட்டு F5 பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் வேர்டை பிக் பண்ணால் C4 ஐடி எங்கே இருந்துச்சோ அந்த இடத்துக்கு அந்த மூவ் ஆகிடும் பேஜ். ஓகேவா?